ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குயிக் சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய்க்கு 9 பழம் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு பழங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த எலுமிச்சம்பழம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துண்டு துண்டாக ஆக்கினது பின்னாடி கல்லுப்பு இந்த மாதிரி தூவி விட்டு எலுமிச்சோடத்தோட கல்லுப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கிறோம். உப்பும் எலுமிச்சம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு குலுக்கி விட்ட பின்னாடி ஒரு கடாய் வச்சு வெந்தயம் 1.5 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். சூடாக அது நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி பொன்னிறமானோடனே இங்கே பாருங்கள், வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடாய் வச்சு நமக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கிறோம். வரமிளகா நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய், எலுமிச்சம்பழ ஊறுகாய்க்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இப்போது தாளிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றின பின்னாடி கடுகு போட்டுக்கிறேன். நான் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் உப்போடு கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கல்லுப்பும் லெமனும் மிக்ஸ் ஆனதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்செடுக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கிறோம். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கிறோம். இதுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ ஊறுகாய்க்கு நீங்கள் சின்ன உப்பும் கூட போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும். கல்லுப்புனா கொஞ்சம் ஊறுகாய் ஆகும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கல்லுப்பு அப்பப்போ நம்ம சாப்பிடும்போது தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால் தூள் உப்பு போட்டிங்கன்னா நல்லா எலுமிச்சம்பழத்துக்கு செட் ஆகும், நல்லா கரைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எலுமிச்சம்பழத்தோட தோல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி எடுத்து பார்த்தாவே நல்லா முன்னாடி இருக்கிற அந்த ஊன் நல்லா உப்பி வர்ற மாதிரி வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கடுகும் எலுமிச்சம்பழம் நல்லா மேலாப்பில் மிதங்கிறது நல்லா பாருங்கள், பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயமும் வரமிளகாயும் பொடி செஞ்சு போட்டுக்கிறோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வரமிளகாயும் வெந்தயமும் அதை பொடி செஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும், மிக்ஸ் ஆகி. இது கூட நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே வரமிளகாய் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஏன்னா எலுமிச்சம்பழம் நல்ல புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால காரம் அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு எடுக்காதுங்கிறதுனால வரமிளகா வறுத்து போட்டதோடு நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். தயிர் சாப்பாடுக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் புளிப்புத்தன்மை மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூனு காஷ்மீரி பவுட்ரு போட்டிருக்கேன். இது கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நான் கலர் கொடுக்குங்கிறக்காக
நான் போட்டிருக்கேன். இதில் காரமெல்லாம் அவ்வளோ அளவுக்கு இருக்காது, வெறும் கலர் மட்டும்தான். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். இது போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கிளற நல்லா எண்ணெய் சுண்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு. நல்லா ஊறுகாய் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை இப்படி கிளறி விட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி கெட்டியாக வந்துருச்சுன்னு. இதை அப்படியே கண்ணாடிய பாட்டிலில் போட்டு வச்சு நம்ம தேவையானப்போ தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எடுத்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.